எபிசோட் 8. தனது அண்ணன் கண்ணனை பார்க்க வேண்டும் என்ற முடிவுடன் வீட்டை விட்டு கிளம்பிய சண்முகத்தின் மனதில் ஒரே ஒரு விஷயம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. நிலாவோட வாழ்க்கை என்ன ஆகுமோ? அந்த எண்ணம் அவரை உள்ளுக்குள் நிம்மதி இல்லாமல் செய்து கொண்டிருந்தது. கண்ணனை சந்தித்ததும் சண்முகம் நடந்த எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு முறை சொல்லி முடித்தார். அண்ணன், கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இப்ப இப்படி ஒரு போனு. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்திட்டான்னு சொல்றாங்க. அதுவும் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பத்தி இப்படி ஒரு விஷயம் கேட்கும்போது என்னால சும்மா இருக்க முடியல அண்ணன். சண்முகத்தின் குரலில் இருந்த பதற்றத்தை கண்ணன் பெரியப்பா கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். நீ பதறாத சண்முகம், அந்த ஒரு போன் காலை மட்டும் நம்பி எந்த முடிவும் எடுக்காத. ஆனா அண்ணன், எனக்கு புரியுது. உனக்கு இப்ப என்ன தோணுதுன்னு எனக்கு புரியும். ஆனா இந்த விஷயத்த நான் முழுசா விசாரிச்சு பார்க்கணும். சண்முகம் அமைதியாக அவரை பார்த்தார். கண்ணன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ஏற்கனவே நம்ம விசாரிச்சதுதான் சண்முகம். ஆனா நான் இப்ப ஒண்ணு பண்றேன். எனக்கு ஒரு நாள் கொடு. அதுக்குள்ள என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உனக்கு சொல்றேன். சண்முகம் உடனே பதில் சொல்லவில்லை. ஒரு பக்கம் கல்யாணத்தை நிறுத்திவிட வேண்டும் என்ற எண்ணம், மறுபக்கம் இத்தனை வருடங்களாக தன்னை விட நிதானமாக யோசிக்கும் அண்ணன் மீது இருந்த நம்பிக்கை. சில நொடிகளுக்கு பிறகு சண்முகம் மெதுவாக தலையசைத்தார். சரிங்க அண்ணா, நான் காத்திருக்கேன். அது வரைக்கும் வீட்டுல இருக்க யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாத. குறிப்பா நிலாவுக்கு தெரியவே கூடாது. கல்யாண வீட்டுல தேவையில்லாத பதற்றம் வரக்கூடாது என்று கண்ணன் சொன்னார். சரிங்க அண்ணன் என்று சொல்லிவிட்டு சண்முகம் வீட்டை நோக்கி கிளம்பினார். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் வழக்கமாக இருக்கும் சண்முகத்தின் முகத்தில் இருந்த சிரிப்பு இல்லை. மீனா அதை கவனித்தாள். என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லம்மா. முகமே சரியில்லையே. சண்முகம் ஒரு சிறிய புன்னகையை வரவழைத்தார். கல்யாண தேதி நெருங்க நெருங்க ஒரு அப்பாவா என் மனசுக்குள்ள ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவளை பிரிய போறோங்கிற பயமும் தவிப்பும் தான் அதிகமா இருக்கு என்று சண்முகம் சொல்லி சமாளித்தார். மீனாவும் அதைத்தான் உண்மை என்று நினைத்து கொண்டாள். அதான் எல்லா அப்பாக்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவள் வேறு வேலையை கவனிக்க சென்று விட்டாள். அந்த நேரத்தில் தான் வீட்டுக்குள் உறவினர்களின் வருகையும் அதிகரிக்க ஆரம்பித்திருந்தது. அப்போது கமலா பெரியம்மா, இனியால், தமிழோவியா குட்டி வந்திருந்தார்கள். கல்யாண வீடு என்பதால் வீடு முழுக்க பேச்சு, சிரிப்பு, உறவினர்களின் நடமாட்டம் என கலகலப்பாக மாறியது. அந்த சந்தோஷமான சூழ்நிலையில் சண்முகத்தின் மனதில் மட்டும் அந்த ஒரு போன் கால் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஆதவன் வீட்டில் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இந்த கல்யாணம் உண்மையிலேயே நமக்கு தேவையா என்ற எண்ணம் அவனுக்குள் மீண்டும் எழுந்தது. நிலாவை மனதார காதலித்து அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தன்னால் இப்போது முடியுமா என்பதில் அவனுக்கு இன்னும் தெளிவு இல்லை. ஆனால் தன் மனதில் இருக்கும் குழப்பத்திற்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மட்டும் அவன் உறுதியாக இருந்தான். அந்த எண்ணத்தோடு கீழே ஹாலுக்கு வந்தவன் அங்கே தன் அப்பா, அம்மா, உறவினர்கள் எல்லோரும் கல்யாண சந்தோஷத்தில் பரபரப்பாக இருப்பதை பார்த்தான். அவர்களின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்ததும் அவனுடைய மனம் கொஞ்சம் மாறியது. அம்மா அப்பாவுக்காக இந்த முடிவை எடுத்துடலாம், இனி வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாம் என்று மனதுக்குள் முடிவு செய்து கொண்டான். அதே நேரத்தில் வீட்டில் இன்னொரு பக்கத்தில் நிலாவும் கயலும் தனியாக இருந்தனர். கயல் கையில் இருந்த போனை பார்த்தபடி, அக்கா, ஆதவன் அத்தானை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன். நிலா உடனே அவளை பார்த்தாள். என்ன தெரிஞ்சுது? அவரு நல்லவர் தான் அக்கா. அவருக்கு நெருக்கமானவங்க எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவாராம். உதவி மனப்பான்மை நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. நிலா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்புறம்? அவ்வளவுதான். பெருசா எந்த பேட் திங்ஸும் கேள்விப்படல. நிலாவின் முகத்தில் இருந்த சிறிய கவலையும் கொஞ்சம் குறைந்தது. கயல் அவளை பார்த்து சிரித்தாள். நீ இவ்ளோ யோசிக்காத அக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நிலா மெதுவாக புன்னகைத்தாள். அவளுக்கு ஆதவனை பற்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தாலும் குறைந்தது அவர் மோசமானவர் இல்லை என்ற ஒரு நிம்மதி மட்டும் கிடைத்திருந்தது. அந்த இரவு கல்யாண வீட்டில் பரபரப்பு குறையவே இல்லை. ஒரு பக்கம் திருமண ஏற்பாடு, இன்னொரு பக்கம் உறவினர்களின் சிரிப்பு, பேச்சு, கலாட்டா என வீடே நிறைந்திருந்தது. ஆனால் அந்த வீட்டின் ஒரு மூலையில் மட்டும் சண்முகம் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருடைய மனதில் ஒரே கேள்வி, கண்ணா அண்ணா நாளைக்கு என்ன சொல்ல போறாரோ?
மறுநாள் காலை கல்யாணத்துக்கு இன்னும் ஒரே நாள் தான். கண்ணன் பெரியப்பா சண்முகத்தை தனியாக அழைத்தார். சண்முகத்தின் முகத்தில் இன்னும் பதற்றம் இருந்தது. கண்ணன் பெரியப்பா அமைதியாக சொன்னார், சண்முகம், நான் திரும்பவும் விசாரிச்சிட்டேன். சண்முகம் உடனே அவரை பார்த்தார். என்ன அண்ணன்? ஆதவன் மேல எந்த தப்பும் இல்லை, நீ நிம்மதியா இரு. அந்த போன் காலை வச்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கைய முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சண்முகம் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. உண்மைதானா அண்ணா? நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராதே என்று சண்முகம் கேட்டார். சண்முகம், இனியாலையும் அரவிந்தையும் நீ என்னைக்காவது வேறையா பார்த்திருக்கிறியா? உன்னோட சொந்த பிள்ளைகளாத்தானே பார்த்திருக்க. அதே மாதிரி தான் நிலாவும் கையலும் எனக்கு. அவங்க 4 பேரும் நம்ம பிள்ளைக தான். நிலாவுக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு வர அதே பதட்டம் தான் எனக்கும் வரும். இதுவரைக்கும் என் வார்த்தையை மீறாதவனி, எல்லா இடத்துலையும் என்னை நம்பினவனி. இந்த ஒரு தடவையும் என்னை நம்பு. நான் பார்த்த வரைக்கும் நம்ம ஆதவன் மேல எந்த தப்பும் இல்லை. நீ எந்த கவலையும் இல்லாம போய் உன் வேலையை பாரு, இந்த அண்ணன் பார்த்துக்கிறேன். அண்ணன் சொன்ன அந்த வார்த்தை சண்முகத்தின் மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தின. சரிங்கண்ணா, நீங்க சொன்னா சரிதான். கண்ணன் பெரியப்பா தோளில் கை வைத்தார். இனி எந்த குழப்பமும் வேண்டாம், கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம். சண்முகம் மெதுவாக தலையசைத்தார். ஆனால் அந்த போன் காலில் உண்மையான பின்னணி என்ன என்பதை கண்ணன் பெரியப்பா மட்டும் தன் மனதுக்குள் வைத்துக் கொண்டார். இனியாள் வீட்டுக்குள் வந்தாள். நிலாவுக்கும் கயலுக்கும் அவளை பார்த்ததும் முகம் மலர்ந்தது. அக்கா, வந்துட்டீங்களா என்று நிலா சந்தோஷமாக வரவேற்றாள். வாங்கக்கா என்று கயலும் அவள் அருகில் வந்து நின்றாள். என்ன 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்று இனியாள் சிரித்தபடி அவர்களுடன் அமர்ந்தாள். தமிழோவியா குட்டியும் அவர்களுடன் இருந்தாள். சிறிது நேரம் மூவரும் கல்யாணத்தை பற்றியும் வீட்டில் நடக்கும் வேலைகளை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டிருந்த போதுதான் இனியாள் நிலாவிடம் தனியாக சில விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவள் அருகிலேயே கயல் இருந்ததால் அவள் முன்னணியில் இந்த விஷயத்தை பேசுவது சரியாக இருக்காது என்று தோன்றியது. அதனால் கயலை பார்த்து, கயல், தமிழோவியா ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா, நீ கொஞ்சம் அவளை தூக்கிட்டு போய் சாப்பாடு ஊட்டிட்டு வா என்றாள். சரிக்கா என்று கயல் உடனே தமிழோவியாவை தூக்கி கொண்டாள். வா குட்டி, சாப்பிடலாம் என்று சொல்லிக்கொண்டு அறையை விட்டு சென்றாள் கயல். கயல் சென்றதும் இனியாள் நிலாவுக்கு அருகில் வந்து அமர்ந்தாள். நிலா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். என்னக்கா? நீ இன்னும் 2 நாள்ல உன் புகுந்த வீட்டுக்கு போக போற. அதனால சில விஷயங்களை முன்னாடியே சொல்லிடணும்னு தோணுச்சு. நிலா அமைதியாக அவளை பார்த்தாள். நீ போற வீட்டுல எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நிலா. சில பேர் உண்மையாவே நல்லவங்களா இருப்பாங்க. சில பேர் உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கலாம். சில பேர் வெளியில நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களோட குணம் வேற மாதிரி இருக்கலாம். அதனால ஆரம்பத்துல யாரையும் உடனே முழுசா நம்பிடாத. அதே நேரம் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுட்டும் இருக்காத. கொஞ்சம் கொஞ்சமா பழகி அவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நெருக்கமா பழகு. நான் கல்யாணம் பண்ணிட்டு போனப்பவும் இப்படிதான் இருந்துச்சு. எங்க வீட்டுல என் கணவரோட அண்ணன் மனைவி இருந்தாங்க. அவங்க தான் அந்த வீட்டோட பெரிய மருமகன்னு என்னை விட எல்லாத்துலயும் முன்னாடி இருக்கணும்னு நினைப்பாங்க. இனியால் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். அவங்க என்னை பற்றி சில விஷயங்களை என் கணவர்கிட்ட வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல எனக்கு அது புரியவே இல்லை. அதனால எனக்கும் என் கணவருக்கும் நிறைய தேவையில்லாத மனக்கசப்பும் தவறான புரிதலும் வந்தது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு யார் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கவே எனக்கு கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் தான் உங்க மாமா என்ன புரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சாரு. அவள் நிலாவின் கைகளை பிடித்து கொண்டாள். அதனால நீயும் ஆரம்பத்துல உன்னோட தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் யார்கிட்டையும் சொல்லாத. யார் உனக்கு உண்மையாவே நல்லது நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட மனசு திறந்து பழகு நிலா. காலம் போக போக தான் ஒவ்வொருத்தரோட குணமும் உனக்கு புரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. திருமண வாழ்க்கையோட ரகசியமே கணவனையும் தாண்டி அவங்க குடும்பத்தோட ஒன்றி போறதுதான் நிலா. உன் மாமியார் மாமனாரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்கிட்டாலே உனக்கும் உன் கணவருக்குமான புரிதல் இன்னும் அதிகமாகும். நிலா மெதுவாக தலையசைத்தாள். சரிக்கா. இனியால் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அடுத்த விஷயங்களை மெதுவாக தொடங்கினாள். இன்னொரு விஷயம். நிலா அவளை பார்த்தாள். கல்யாண வாழ்க்கைனா சந்தோஷம் மட்டும் இருக்காது நிலா. சின்ன சின்ன சண்டைகளும் வரும், மனசு புண்படும் நேரமும் வரும். நிலா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள்.
நீயும் ஆதவனும் இன்னும் ஒருத்தரை ஒருத்தர் முழுசா புரிஞ்சுக்கல. அதனால ஆரம்பத்துல எல்லாமே கொஞ்சம் புதுசாதான் இருக்கும். அவரை உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும். உனக்கும் அவரை புரிஞ்சுக்க கொஞ்சம் நேரம் தேவைப்படும். இனியால் அன்பாக சிரித்தாள். அவர் உன்கிட்ட கணவனா நெருங்கி வரும்போது உனக்கு இன்னும் அவரை பத்தி சரியா தெரியலன்னு நினைச்சிட்டு அவரை தள்ளி வைக்காத. உனக்கு என்ன தோணுது, என்ன தயக்கம் இருக்கு, அவர்கிட்ட அன்பா சொல்லு. அவரும் உன்னோட மனசை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவார். நீயும் அவரோட மனசை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. திருமண வாழ்க்கையில ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுத்தா போதாது. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். இனியால் தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். நெருக்கம் என்பது ஒரு நாள்ல வந்துடாது. ஒருவரை ஒருவரை புரிஞ்சுக்கும் போதுதான், அன்பு வளரும் போதுதான் அந்த நெருக்கமும் இயல்பா வரும். அதனால எதையும் அவசரப்படுத்த வேண்டியதில்லை நிலா. அதே நேரம் திருமண வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல வர அன்பு ரொம்ப முக்கியம் நிலா. அவர் உன்கிட்ட அன்பா நெருங்கும் போது அந்த அன்பை அப்படியே அவருக்கு திரும்ப கொடு. அதுதான் உங்க பந்தத்தை பலமாக்கும். அவர் நெருங்கும் போது விலகிடாதுன்னு சொன்னதான் நிலா. ஆனா அதே சமயம் நீயா முந்திக்கிட்டு போகக்கூடாது. அவரே அந்த நெருக்கத்தை முதல்ல ஆரம்பிக்கிட்டோம். நிலா அமைதியாக இருந்தாள். அவள் மனதுக்குள் மட்டும் ஒரே கேள்வி. அவர் மேல இன்னும் எனக்கு காதலே வரலையே. அவரோட மனசை முழுசா புரிஞ்சுக்காம ஏத்துக்க முடியுமா? சரி, அக்கா அனுபவத்துலதான் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால அக்கா சொல்றதையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு சூழ்நிலைய புரிஞ்சுட்டு நடந்துக்கலாம் என்று நிலா நினைத்தாள். அந்த எண்ணத்தை மட்டும் அவள் இனியாளிடம் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் வெளியே இருந்து கயலின் குரல் கேட்டது. அக்கா, தமிழோவியா சாப்பிட்டுட்டா. கயல் குழந்தையை தூக்கி கொண்டு மீண்டும் அறைக்குள் வந்தாள். இனியாள் உடனே இயல்பாக சிரித்தாள். வா கயல். கயல் இருவரையும் பார்த்தாள். என்ன 2 பேரும் ரொம்ப நேரமா தனியா பேசிட்டு இருக்கீங்க என்று கயல் கேட்டாள். உன் அக்காவுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லிட்டு இருக்கேன் என்று இனியாள் சிரித்தாள். கயல் உடனே நிலா அருகில் வந்து அமர்ந்தாள். அக்கா, நாளைக்கு ரிசப்ஷன், அடுத்த நாளே கல்யாணம். அவளுடைய குரலில் சந்தோஷமும் பிரிவின் வருத்தமும் கலந்திருந்தது. நீ சென்னை போயிடுவன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிலா கயலின் கையை பிடித்தாள். நான் எங்க போறேன்? உன்னை அடிக்கடி வந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். அது மட்டும் போதாது. தினமும் நீ என்னை திட்டணும், என்னோட சண்டை போடணும், இல்லைன்னா எனக்கு இந்த வீடு வீடா இருக்காதுக்கா என்று கயல் சொன்னாள். நிலா சிரித்தாள். கயல் அவளுடைய தோளில் சாய்ந்து கொண்டாள். நீ சந்தோஷமா இருந்தா போதும் அக்கா, அதுதான் எனக்கு வேணும். அந்த வார்த்தையை கேட்ட நிலாவின் கண்களில் ஈரம் தேங்கியது. இனியாலும் அவர்களை பார்த்தபடி மெதுவாக சிரித்தாள். அந்த அறைக்குள் அந்த நேரத்தில் கல்யாண பரபரப்பை விட 3 சகோதரிகளின் பாசமும் வரப்போகும் பிரிவின் உணர்வும் தான் நிறைந்திருந்தது. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே. அதற்கு பிறகு நிலாவின் வாழ்க்கை முற்றிலுமாக புதிய பாதையில் செல்ல போகிறது. அடுத்த நாள் காலை வீடு முழுவதும் திருமண பரபரப்பில் இருந்தாலும் நிலாவின் அறைக்குள் மட்டும் ஒருவிதமான அமைதி இருந்தது. அவள் தன்னுடைய பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பெட்டிக்குள் வைத்து கொண்டிருந்தாள். புடவைகள், உடைகள், புத்தகங்கள், தன்னுடைய சிறிய பொருட்கள் என ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கும்போது அவளுடைய மனம் கனத்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு இந்த வீட்டுல இருந்து கிளம்பிட்டா இனிமே இது என்னோட வீடு இல்லையே என்ற எண்ணம் அவளுக்குள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. திருமணம் முடிந்ததும் மண்டபத்திலிருந்து நேராக ஆதவனுடைய வீட்டுக்கு செல்லத்தான் வேண்டும். இத்தனை வருடங்களாக வாழ்ந்த இந்த அறை, இந்த வீடு, அம்மா, அப்பா, கயல் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறமே என்ற எண்ணம் அவளுடைய கண்களை கலங்கச் செய்தது. அதை பார்த்த மீனாவின் தம்பி மனைவி சுகன்யா, நிலா, நீ எதையும் நினைச்சுக்காதமா, நாங்க எல்லாரும் இருக்கோம் என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய பொருட்களை எடுத்து வைத்தார். கயலும் அவள் அருகில் வந்து, அக்கா, நான் இதை வச்சிடுறேன் என்று அவளுக்கு உதவி செய்தாள். இனியால் தமிழோவியாவை கவனித்துக் கொண்டிருந்ததால் அவளால் அதிகமாக உதவி செய்ய முடியவில்லை. அறைக்குள் இருந்தவர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாலும் நிலா மனம் மட்டும் அந்த வீட்டை விட்டு ஏற்கனவே புறப்பட்டது போல இருந்தது. அவள் கைகளில் மருதாணியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த கைகளை பார்த்து கொண்டே அமைதியாக ஒரு பெருமூச்சு விட்டாள். சில நேரத்தில் இரு வீட்டாரும் மண்டபத்துக்கு கிளம்ப தயாரானார்கள். வீட்டில் வாசலில் உறவினர்களின் பேச்சும் சிரிப்பும் வண்டிகளின் சத்தம் என பரபரப்பு அதிகரித்திருந்தது. நிலா ஒரு முறை திரும்பி பார்த்தாள். அவள் வளர்ந்த வீடு. அவளுடைய கண்களில் மீண்டும் கண்ணீர் தேங்கியது. மீனா அதை கவனித்து அவளை அணைத்து கொண்டார். கயல் அணைத்த போது மட்டும் அவளால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அக்கா என்று கயல் அணைத்ததும் நிலா அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டாள்.
பிறகு அனைவரும் மண்டபத்துக்கு புறப்பட்டார்கள். அதே நேரத்தில் ஆதவன் வீட்டிலும் திருமண வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருந்தன. லக்ஷ்மி, ராகவன், வேணுகோபால் என அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கும் சில நாட்கள் விடுமுறை. வீட்டில் இருந்தவர்களுக்கு திருமண வேலைகளை முடிப்பதற்கே முழு நேரமும் போதவில்லை. வெண்ணிலா வழக்கம் போலவே அமர்ந்து கொண்டு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். வெண்ணிலாவுக்கும் 2 மகன்கள் தான், லக்ஷ்மியை போலவே. வெண்ணிலாவின் மூத்த மருமகள் தீபிகா மட்டும் வீட்டில் லக்ஷ்மியுடன் ஓய்வில்லாமல் எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய மகள் யாழினி அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தாள். அந்த வீட்டின் செல்ல குழந்தையாக எல்லோரிடமும் அன்பை பெற்றவள் யாழினி. இரு குடும்பங்களும் மண்டபத்தை அடைந்தனர். நிலாவை மணமகள் அறைக்கு அழைத்து சென்றார்கள். ஆதவனும் மணமகன் அறையில் வரவேற்புக்காக தயாராகி கொண்டிருந்தான். அந்த பரபரப்புக்கு நடுவில் கயல் ஒரு நிமிடம் வெளியே வந்தபோது அர்ஜுனை பார்த்தாள். அவனும் அவளை பார்த்தான். இருவருக்கும் இடையில் ஒரு சிறிய புன்னகை மட்டும் இருந்தது. அதை அங்கே நிலா ஒரு கணம் கவனித்தாள். எதையும் யோசிக்காமல் மீண்டும் தன்னுடைய வேலையை பார்க்க தொடங்கினாள். மாலை நேரம் மணமக்கள் மேடையில் அமர்ந்திருந்தார்கள். உறவினர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து வாழ்த்தினார்கள். ஆதவன் அதிகமாக பேசவில்லை. நிலாவும் அமைதியாகவே இருந்தாள். நாள் முழுவதும் இருந்த பரபரப்பால் இருவரின் முகத்திலும் களைப்பு தெரிந்தது. ஆனால் அவர்களை சுற்றி இருந்த குடும்பத்தினருக்கு அந்த நாள் மட்டும் முழுமையான மகிழ்ச்சியாக இருந்தது. மறுநாள் காலை மண்டபம் முழுவதும் நாதஸ்வர இசையால் நிறைந்திருந்தது. மணமேடையில் ஆதவன் அமர்ந்திருந்தான். மணமகள் அலங்காரத்தில் நிலா வரவழைக்கப்பட்டாள். அவளை பார்த்த ஆதவனின் பார்வை ஒரு கணம் அங்கேயே நின்றது. மணமகள் அலங்காரத்தில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். இவ்வளோ அழகா இருக்காளே என்று அவனுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. அது காதல் இல்லை, ஆனால் இதுவரை பார்த்த நிலாவை விட அந்த நொடி அவள் அவனுக்கு வித்தியாசமாக தெரிந்தாள். அதே நேரத்தில் தாலி கட்டுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு கூட்டத்தில் சற்று விலகி நின்றிருந்த சண்முகத்தை கண்ணன் கவனித்தார். என்ன சண்முகா, இன்னும் மனசுல ஏதாவது ஓட்டிக்கிட்டே இருக்கியா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ எதையும் நினைச்சு குழம்பாத என்று கண்ணன் அவன் தோளில் தட்டி கொடுத்தார். சண்முகம் தலையசைத்தாலும் அவர் மனதில் இருந்த அந்த சிறிய உறுத்தல் மட்டும் முழுமையாக விலகவில்லை. திருமண சடங்குகள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருந்தன. ஆதவனும் நிலாவும் அருகருகே அமர்ந்திருந்தாலும் இருவருக்கும் அந்த நெருக்கம் இன்னும் புதிதாகவே இருந்தது. எல்லோருடைய முன்னிலையிலும் இப்படி ஒன்றாக அமர்ந்து கொண்டிருப்பது இருவருக்கும் ஒரு விதமான தயக்கத்தை ஏற்படுத்தியது. தாலி கட்டும் நேரம் வந்தது. சுற்றிலும் நாதஸ்வரங்களும் மங்கள இசையும் நிறைந்திருக்க பெரியவர்கள் ஆசிர்வாதத்துடன் ஆதவன் நிலாவின் கழுத்தில் தாலியை கட்டினான். இருவரின் வாழ்க்கையிலும் அந்த நாள் ஒரு புதிய அத்தியாயமாக இருந்தது. அந்த நொடி வரை இருவருக்கும் இருந்த தயக்கம் ஒரே கணத்தில் ஒரு புதிய உறவாக மாறியது. இனி இவர்கள் இருவரும் கணவன் மனைவி. மீனா, கயல் மட்டுமின்றி மறுபக்கம் இருந்த கமலா பெரியம்மா, கண்ணன் பெரியப்பா மற்றும் சண்முகம் ஆகியோரும் அதே பேரானந்தத்தாலும் நெகிழ்ச்சியாலும் கண்கள் கலங்கி போயிருந்தார்கள். அவர்களைப் போலவே ராகவன், லக்ஷ்மி மற்றும் அர்ஜுனும் அதே பேரானந்தத்திலும் நெகிழ்ச்சியும் கண்கள் கலங்கி நின்றிருந்தார்கள். ஆதவனும் நிலாவும் ஒருவரை பார்த்து லேசாக புன்னகைத்தார்கள். அப்போது புகைப்படக்காரர் இருவரையும் அழைத்து, இங்கே பாருங்க, கொஞ்சம் நெருக்கமா உட்காருங்க என்றார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பார்வையில் காதல் இன்னும் துளிரிடவில்லை என்றாலும் இனி வாழப்போகும் புதிய வாழ்க்கைக்கான ஒரு புதிய புரிதலும் பரஸ்பர மரியாதையும் மட்டும் நிறைந்திருந்தது. அதற்கு பிறகு பந்தியில் இருவரையும் ஒன்றாக உட்கார வைத்தார்கள். சாப்பாடு பரிமாறப்பட்டதும் மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஊட்டி விடணும் என்று உறவினர்கள் கிண்டலாக சொல்ல ஆரம்பித்தார்கள். இருவருக்கும் அந்த நேரத்தில் சங்கடமாகி போய்விட்டது. ஆதவன் நிலாவை பார்த்தான். நிலாவும் ஆதவனை பார்த்தாள். சுற்றிலும் இருந்தவர்களின் சிரிப்பை பார்த்த பிறகு இருவரும் வேறு வழி இல்லாமல் செய்து முடித்தார்கள். அந்த நாள் முழுவதும் கயல் நிலாவை விட்டு நகரவே இல்லை. மணமகள் அறையிலிருந்து பந்தி வரை உறவினர்களுக்கு நடுவிலும் புகைப்படம் எடுக்கும் நேரத்திலும் அவள் நிலாவுடனேயே இருந்தாள். புதிய வாழ்க்கைக்குள் செல்லும் அந்த நாளில் கயலின் அருகாமை மட்டுமே நிலாவுக்கு பழக்கமான ஒரு ஆறுதலாக இருந்தது. கல்யாணம் முடிந்ததும் உறவினர்கள் சாப்பாடு, புகைப்படம் என்று ஒவ்வொருவராக முடித்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் நிலாவை அழைத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பணும் என்று சொல்கின்றார்கள். அந்த வார்த்தையை கேட்டதும் நிலாவின் முகத்தில் இருந்த சின்ன புன்னகை மாறியது. அவள் ஒருமுறை தன் அம்மா மீனாவை பார்க்கிறாள்.
அம்மா மகள் இருவரும் எதுவும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றார்கள். சண்முகம் அவர் வழக்கம் போல தைரியமாக இருக்க முயற்சி செய்தாலும் மகளை வழியனுப்பும் நேரத்தில் அவருடைய கண்களிலும் கலக்கம் தெரிகிறது. மீனாவின் கண்களில் கண்ணீர். கமலா பெரியம்மா, இனியா, கயல் என அனைவரும் நிலாவை சுற்றி நின்றார்கள். தன் வீட்டை விட்டு முதல் முறையாக பிரிந்து செல்ல போகிறோம் என்ற எண்ணம் நிலாவின் மனதை கனமாக்கியது. மீனா அவளை அணைத்து கொண்டு, அங்க நல்லபடியா இருமா, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லு. நிலா தலையசைத்தாள். கயலை அணைத்த போது அவளுடைய கண்களிலும் கண்ணீர். நிலா சிரிக்க முயன்று கயலை இறுக்கமாக அணைத்துக் கொள்கிறாள். அதன் பிறகு உறவினர்கள் அனைவரிடமும் விடைபெற்று நிலா ஆதவனுடன் கிளம்ப தயாராகிறாள். மற்ற உறவினர்கள் காரில் புறப்பட தயாரானார்கள். அப்போது லக்ஷ்மி திருமணத்துக்கு பிந்தைய சடங்குகள் தாமதமாக கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். மதுரையிலிருந்து சென்னைக்கு கார்ல போனா நேரமாகும். அங்க செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் நேரமாக கூடாது இல்லையா? அதனால ஆதவன் நிலா கூட அவசரமா முன்னாடி போக 4 பேர் மட்டும் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன். நாங்க ஃப்ளைட்ல கிளம்புறோம், பின்னாடி எல்லாரும் கார்ல பொறுமையா வாங்க என்று லக்ஷ்மி தன் திட்டத்தை விவரித்தாள். அர்ஜுன், நீ இங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பத்திரமா எல்லாரையும் கார்ல கூட்டிட்டு வா, நாங்க எல்லாரும் முன்னாடி கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு லக்ஷ்மி அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்தாள். நிலா ஒரு கணம் அதிர்ச்சியாக பார்த்தாள். விமானத்திலா? மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானத்துல செல்லும் அளவுக்கு அவர்கள் வசதியாக இருக்கிறார்களா என்ற எண்ணமே அவளுக்கு முதல் முறையாக வந்தது. ஆதவனுடைய குடும்பத்தின் பொருளாதார வசதியை பற்றி அவளுக்கு இதுவரை எந்த தெளிவும் இல்லை. அப்போது மீனா லக்ஷ்மியிடம் மெதுவாக சொன்னாள், சம்மந்தி, என் பொண்ணுக்கு சமையல் வேலையெல்லாம் அவ்வளவா தெரியாது, நீங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். லக்ஷ்மி உடனே சிரித்தாள். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சமந்தி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புது இடமா இருக்குன்னு பயப்பட வேண்டாம், நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சொல்லித்தரேன். சிறிது இடைவெளிக்கு பிறகு, எனக்கு பொண்ணு இல்லையேன்னு இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இனிமே நிலாவும் என் பொண்ணு தான், அவளை நான் பாத்துக்கிறேன். மீனாவின் மனம் அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் நிம்மதி அடைந்திருந்தது. விமான பயணத்துக்கு பிறகு அவர்கள் வீட்டை அடைந்தார்கள். வீட்டை பார்த்த உடனேயே நிலாவின் கண்கள் விரிந்தன. இவ்வளோ பெரிய வீடா என்று நினைத்தாள். அவள் இதுவரை நினைத்திருந்த ஆதவன் குடும்பத்தை விட அவர்கள் வாழ்க்கை முறை முற்றிலுமாக வேறுபட்டதாக இருந்தது. நிலா அமைதியாக சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய ஆச்சரியத்தை கவனித்த லக்ஷ்மி சிரித்தாள். அவர்கள் வருவதற்காகவே வீட்டில் முன்பக்கம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வீட்டு வாசலில் கோலம், இருபுறமும் பூ அலங்காரம், கதவின் அருகே குத்து விளக்கு என்று வீடு முழுவதும் ஒரு புது மணப்பெண்ணை வரவேற்கும் அழகில் இருந்தது. அவர்களை வரவேற்க லக்ஷ்மியின் தங்கையான சுமித்ரா வாசலிலேயே காத்திருந்தாள். வாங்க மாப்பிள, வாங்க நிலா. சுமித்ரா சிரித்தபடி ஆர்த்தி எடுத்தாள். நிலா மெதுவாக நின்றாள். ஆர்த்தி முடிந்ததும் வலது காலை எடுத்து உள்ளவாமா என்று சொல்லி அவளை வீட்டுக்குள் அழைத்து சென்றார்கள். அந்த ஒரு அடியை எடுத்து வைக்கும் போது நிலாவின் மனதில் ஒரு சிறிய நடுக்கம். இத்தனை நாட்களாக தொலைவில் இருந்து பார்த்த வாழ்க்கை இன்று முதல் அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அவள் மெதுவாக உள்ளே வந்தாள். ஹாலில் ஏற்கனவே சில உறவினர்கள் அமர்ந்திருந்தனர். புதுமண தம்பதியை பார்த்ததும் ஒவ்வொருவராக வந்து வாழ்த்தினார்கள். ரொம்ப அழகா இருக்கீங்க, எப்பவுமே இப்படியே சந்தோஷமா இருக்கணும். நிலா, வீட்டுக்கு வந்தாச்சு, இனிமே இது உன் வீடு என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்வதை கேட்கும்போது நிலா புன்னகைத்தாள். ஆனால் அவளுக்குள் மட்டும் இன்னும் ஒரு விதமான தயக்கம் இருந்தது. ஆதவனுடன் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இருவருக்கும் நடுவில் இன்னும் சொல்லப்படாத பல விஷயங்கள் இருந்தன. சிறிது நேரத்தில் வீட்டில் பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்திருந்தது. வந்திருந்த உறவினர்கள் ஒவ்வொருவராக கிளம்ப தொடங்கினார்கள். அதன் பிறகு வெண்ணிலாவும் அவருடைய மருமகள் தீபிகாவும் யாழினியுடன் வந்திருந்தார்கள். நிலா, நான் தீபிகா ஆதவனோட அண்ணனைத்தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இது என்னோட பொண்ணு யாழினி என்று தீபிகா சிரித்தபடி அறிமுகம் படுத்தி கொண்டாள். நிலாவும் சிரித்தபடி வரவேற்றாள். நீ எதுக்கும் தயங்கக்கூடாது, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று தீபிகா இயல்பாக பேச ஆரம்பித்தாள். நிலாவுக்கு அந்த அன்பு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் தீபிகாவை விட யாழினிக்கு தான் நிலாவை பார்த்ததும் அதிக சந்தோஷம். அவள் ஓடி வந்து நிலாவின் அருகில் நின்று சித்தி என்று அழைத்தபடி யாழினி அவள் அருகே வந்தாள். நிலா சிரித்தபடி அவளை தூக்கி கொண்டு, சித்தின்னு கூப்பிடாத செல்லம், என்ன நிலாமான்னு கூப்பிடு என்றாள். நிலா உடனே
நிலா உடனே குனிந்து அவளை தூக்கி கொண்டாள். அந்த செல்ல அழைப்பை கேட்டதும் நிலாவின் முகத்தில் இருந்த தயக்கம் கொஞ்சமாக மறைந்தது. அவள் குழந்தையை அணைத்து கொண்டாள். அவளுடைய கன்னத்தில் முத்தம் கொடுத்து அவளுடன் செல்லமாக விளையாடி கொண்டிருந்தாள். தொலைவில் நின்றிருந்த ஆதவன் இந்த காட்சியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். யாழினி வீட்டில் எல்லோருக்கும் செல்லமான குழந்தை. அவள் யாரிடமும் அவ்வளவு சீக்கிரமாக நெருங்குவது அரிது. ஆனால் நிலாவிடம் மட்டும் வந்த முதல் நிமிடங்களிலேயே அவள் இவ்வளவு இயல்பாக பழகியதை ஆதவன் கவனித்தான். அவன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. அதற்குள் சுகன்யா நிலாவின் பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்தாள். நிலா, இவைகளையெல்லாம் எங்க வைக்கணும்? மேல அறையில வச்சிடலாம் என்று லக்ஷ்மி சொன்னாள். சுகன்யா பொருட்களை எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள். சிறிது நேரத்தில் லக்ஷ்மியும் நிலாவிடம் வந்தாள். நிலா, மேலே இருக்க அறைகள்ல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த அறையை நீ எடுத்துக்கலாம். நிலா சற்றே தயங்கினாள். நீ எதுக்கும் தயங்காத, இது உன் வீடு, உனக்கு எப்படி வசதியோ அப்படி இரு என்று லக்ஷ்மி அன்புடன் சொன்னாள். பிறகு சிரித்தபடி, இது ஆதவனோட அறை, அர்ஜுன் கீழே இருக்கான், நாங்க எல்லோரும் பெரும்பாலும் கீழே தான் இருப்போம், மேலே யாரும் அடிக்கடி வரமாட்டோம், அதனால நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். நிலா அமைதியாக தலையசைத்தாள். அந்த நேரத்தில் அவளுடைய பார்வை மேலே செல்லும் படிகளை நோக்கி சென்றது. அந்த வீட்டின் அளவும் அமைப்பும் அவளுக்கு இன்னும் புதிதாகவே இருந்தது. சில நேரத்தில் வந்திருந்த உறவினர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கிளம்ப ஆரம்பித்தார்கள். வீடு மெல்ல அமைதியாக தொடங்கியது. ஆனால் அது முழுமையான அமைதி அல்ல. அடுத்த சில மணி நேரங்களில் நடக்கப் போகும் முதல் இரவுக்கான வேலை ஆரம்பித்திருந்தன. வீட்டில் ஒரு பக்கம் மலர் அலங்காரம் செய்யப்பட்டது. மல்லிகை, ரோஜா என பலவிதமான பூக்களை கொண்டு அறை அலங்கரிக்கப்பட்டது. மற்றொரு பக்கம் நிலாவை தயார்படுத்தும் வேலை நடந்து கொண்டிருந்தது. சுகன்யா நிலாவின் அருகே அமர்ந்து கொண்டு அவளுடைய தலைமுடியை சரி செய்து கொண்டிருந்தாள். நிலா, இப்ப எல்லாமே உனக்கு புதுசா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே பழகிடும், எதையும் யோசிச்சு மனசு குழப்பாத, ஆதவன் கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகிக்கோ, எல்லாமே நல்லபடியா நடக்கும் என்று சுகன்யா அவளுடைய கையை மெதுவாக பிடித்து கொண்டாள். நிலா மெதுவாக தலையசைத்தாள். அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் மனதுக்குள் இருந்தது ஒரே ஒரு கேள்விதான். இன்றிருந்து உண்மையிலேயே இதுதான் என் வாழ்க்கையா? திருமணம் முடிந்து சில மணி நேரங்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் இன்னும் ஆதவனுடன் தனியாக பேசக்கூட அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவனுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்று நினைக்கும் போது அவளுக்குள் ஒரு தயக்கமும் பயமும் புரியாத எதிர்பார்ப்பும் கலர்ந்திருந்தது. சுகன்யா அவளை அழகாக தயார்படுத்தி முடித்தாள். சரி, இப்ப போலாம் என்றாள். நிலா மெதுவாக எழுந்தாள். சுகன்யா நிலாவை அறைக்குள் அழைத்து செல்லும் முன் அவளுடைய கையை பிடித்து மெதுவாக சொன்னாள். நிலா, இன்னைக்கு முதல் நாள், நீ ரொம்ப கூச்சப்பட்டுட்டு அமைதியா மட்டும் இருக்காத, அவர்கிட்ட மனசு விட்டு பேசு, இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். சிறிது நேரம் அவளை பார்த்து விட்டு சிரித்தபடி, நிலா, நீ படிச்ச பொண்ணு, உனக்கு நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கல்யாண வாழ்க்கைனா கணவன் மனைவிக்குள்ள அந்த நெருக்கம் ரொம்ப முக்கியம். ஆதவன் உன்னை நெருங்கி வரும்போது எல்லாமே புதுசா இருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு தயக்கம் வந்து அவரை தள்ளி வைக்காத, வேண்டான்னு சொல்லி அவரை விலக்கி வைக்காத, இயல்பா இருந்துக்கோ என்று சுகன்யா வெளிப்படையாக சொன்னாள். சரிங்கத்த என்று நிலா வெக்கத்துடன் தலையசைத்தாள். ஆதவன் அறையின் கதவு திறந்திருந்தது. அவள் கதவின் அருகே வந்து நின்றாள். உள்ளே பார்த்தவுடன் ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டாள். அறை முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. படுக்கையின் மீது மல்லிகை பூக்கள் தூவப்பட்டிருந்தன. மெதுவாக வெளிச்சம் அறை முழுவதும் பரவியிருந்தது. அவள் இதுவரை பார்த்திராத ஒரு புதிய உலகம் போல் அந்த அறை தோன்றியது. ஆதவனுடைய அறைக்குள் நுழைந்ததும் அந்த அறையின் விசாலத்தை பார்த்து நிலா ஒரு கணம் அப்படியே நின்றாள். இவ்வளோ பெரிய அறையா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். அவளுடைய பார்வை அறையில் ஒவ்வொரு மூலையிலும் சென்றது. அறையில் ஒரு பக்கத்தில் இருந்த பால்கனி அவளுடைய கவனத்தை ஈர்த்தது. ஆதவன் இன்னும் வரவில்லை. சிறிது நேரம் படுக்கையில் அமர்ந்தவள் பிறகு எழுந்து பால்கனி கதவை திறந்தாள். கதவு திறந்ததும் குளிர்ந்த காற்று அவளுடைய முகத்தை வருடியது. அவள் அங்கேயே நின்று கொண்டு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆதவன் மட்டும் இன்னும் வரவில்லை. நிலா மெதுவாக பெருமூச்சு விட்டாள். இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ என்று அவளுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. ஆதவன் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை.
திருமணம் முடிந்துவிட்டது என்பதற்காக மட்டும் அவனிடம் உடனடியாக ஒரு வாழ்க்கையை தொடங்கிவிட வேண்டும் என்று அவளால் நினைக்க முடியவில்லை. அவள் மனதில் ஒரு ஆசை இருந்தது. முதலில் அவனிடம் காதல் வர வேண்டும், அவனும் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகுதான் அவனுடன் முழுமையான ஒரு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் என்பதே தனக்கு தெரியவில்லையே. இதை அவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன் என்று நினைத்தவளுக்கு அடுத்து என்ன செய்வதென்றே புரியவில்லை. பால்கனியில் நின்றபடியே நிலா நீண்ட நேரமாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். சுகன்யா அத்தையும் இனியால் அக்காலும் சொன்னது அவளுடைய நினைவுக்கு வந்தது. அவங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு கணவன் மனைவிக்குள்ள அந்த நெருக்கம் வர்றது இயல்புதான். ஆதவன் என்ன நெருங்கி வரப்ப வெறுமனே தயக்கத்துல அவரை விலக்கி வைக்க கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவளுடைய மனதில் இன்னொரு எண்ணமும் உறுதியாக இருந்தது. ஆனா காதல் இல்லாம வெறும் கணவன் மனைவி மட்டும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அவர் மேல எனக்கு காதல் வரணும், அவருக்கும் என் மேல உண்மையான அன்பு இருக்கணும். அந்த உணர்வோடு நாங்க ஒருத்தரை ஒருத்தர் ஏத்துக்கிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது தான் எனக்கு சரின்னு தோணுது. முதல் நாளே எல்லாம் நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று நினைத்து கொண்டாள். முதலில் அவனிடம் மனவிட்டு பேச வேண்டும். அவர் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய மனதில் இருக்கும் அந்த தயக்கத்தையும் தன்னுடைய விருப்பத்தையும் அவரிடம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். நான் அவரை விலக நினைக்கல, எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் தேவை. அந்த நேரத்துக்கு பிறகு அவரை முழுமையான மனதோட ஏத்துக்கணும், காதலோட அவரோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் என்று தனக்குத்தானே முடிவு செய்து கொண்டாள் நிலா. அந்த எண்ணத்தோடு அவளுடைய கைகள் தன்னை அறியாமலே கழுத்தில் இருந்த தாலியை தொட்டது. அடுத்த நொடி அம்மா மீனாவும் அப்பா சண்முகமும் நினைவுக்கு வந்தார்கள். அம்மா, அப்பா, நீங்க நம்பிக்கையோட என்ன அனுப்பியிருக்கீங்க, அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவள் மெதுவாக பெருமூச்சு விட்டாள். சில நிமிடங்களில் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அந்த அறைக்குள் ஆதவனின் வருகைக்கான நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.